மொய்தீன் சார் அவர்களுக்கும் கபீர் சார் அவர்களுக்கும் துபாய் தர்பார் டீமிற்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது இளைய தலைமுறை அடையப்பா வியந்து போய்விட்டேன், என்ன திறமை என்று. நடனம் ஆயாலும் பேச்சாயாலும் தமிழாயாலும் ஆங்கிலம் எல்லா விதத்திலும் அவர்கள் மிக சிறப்பாக தமது திறமைகளை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். பெற்றோர்களை பாராட்ட வேண்டும். ஒரு அந்நிய நாட்டில் இவ்வளவு தூரம் தமிழ் பேசுகிறார்களே, அதுவும் வேலு நாச்சியரை பற்றி பேசுகிறார்கள். அடையப்பா மிகவும் நீங்கள் அவர்களுக்கு பலத்த கைத்தட்டுவது. சரித்திரம் பேசு என்று பேசிய நீங்கள் இனி அடுத்தது சரித்திரம் படைக்க வேண்டும். நீங்கள் சரித்திரம் படைக்க சில வேண்டுகோள்களை நான் முன்வைக்கிறேன். பயப்பட வேண்டாம், பாட புஸ்தகம் எடுத்து தேடும் சொல்ல போகிறேன். அதற்கு நேர்மாறாக சொல்ல போகிறேன். உடற்பயிற்சி செய்யுங்கள் என் முதல் வேண்டுகோள். இதற்கு ஒரு காரணம் இருக்கிறது, நான் அதற்கு வருகிறேன். உடற்பயிற்சி செய்யுங்கள் என்று நான் முதலாக சொல்வதில்லை. நீங்கள் இந்த காலத்தில் இனி மொபைலும் டிவியும் பிளே ஸ்டேஷன் லேப்டாப் இப்படி மல்டிபிள் ஸ்கிரீன்ஸுடன் அமர போகிறீர்கள் என்று தெரிந்த தீர்க்கதரிசி மகாகவி பாரதியார் சொன்னார், ஓடி விளையாடு பாப்பா. அந்த காலத்திலே சொல்லிட்டாரு. இதெல்லாம் தான் நீங்க உட்கார்ந்துருக்க போறீங்க இப்படி கண்ட்ரோலர் வச்சுக்கிட்டு. பிளே ஸ்டேஷன்ல குதிரை ஓடும் கார் ஓடும், ஆனா நீங்க அதே இடத்துல உட்கார்ந்து கண்ட்ரோலர் உட்கார்ந்துருக்கீங்க. உங்களுக்கு உடற்பயிற்சி உண்மையில்லை. அதனால அப்படின்னு தெரிஞ்சுதான் எமது பாட்டனார் மகாகவி பாரதியார் சொன்னார், ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா சொன்னாரா? கூடி விளையாடு பாப்பா சொன்னாரா? கேட்டீங்களா? யாராவது? நம்ம யாரும் கேட்கணும். ஆனா எங்க தலைமுறையில ஒரு வித்தியாசம் இருக்கு. எங்களுக்கு இயல்பாவே உடற்பயிற்சி வாழ்க்கை முறையிலேயே வந்தது. எப்படின்னா, நாங்க இப்போ ஒரு பொருள் வாங்கணும்னா கடையில போய் நடந்து போய் தான் வாங்கிட்டு வரணும். அதே மாதிரி எனக்கு ஒரு புத்தகம் எடுக்கணும்னா நூலகம், அதாவது லைப்ரரி போய் எடுத்துட்டு தான் வந்தாங்க. எனக்கு நட்பு வட்டம், அதாவது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை பார்க்கணும்னா, நான் ஏன் இந்த நடிகர் மேஜர் சுந்தரராஜன் மாதிரி இங்கிலீஷ் தமிழ் மாற்றி மாற்றி சொல்றேன்னு நினைக்காதீங்க. இங்க பசங்களுக்கு அயல்நாட்டில் வளர்றப்போ இங்கிலீஷும் கூட சொன்னாதான் இன்னும் புரியும். நாங்க ஒரு நட்பு வட்டத்தை சந்திக்கணும்னா வீட்டு விட்டு வெளியில போய் தான் பேசியாகணும். அதே மாதிரி இல்லாட்டி அவங்க என் வீட்டுக்கு வந்தாங்க. ஆனா உங்க தலைமுறையில் இப்ப என்ன இருக்கு, எல்லாமே கிளிக். ஒரு கிளிக் அடிச்சா 15 நிமிஷத்துல வீட்டு வாசல்ல எல்லா பொருட்களும் வந்து இறங்குது. கரெக்டா? அதுக்கப்புறம் என்னன்னாக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் மொபைலுக்குள்ள உட்காந்துருக்காங்க. இன்ஸ்டா, ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் எல்லாம். அப்ப நீங்க மொபைல்லயே வாழ்க்கையை முடிச்சுடுறீங்க. அப்ப உடற்பயிற்சி அடிப்படை உடற்பயிற்சி போலும் இல்ல. எங்களுக்கு இருந்த, நாங்களாம் பெரிய விளையாட்டு வீரர்கள் ஆனோம்னு சொல்லல, ஆனா எங்களுக்கு இருந்த ஒரு அடிப்படை உடற்பயிற்சி. இப்போ அபார்ட்மெண்ட் கல்ச்சர் வேற. முந்திலாம் அட்லீஸ்ட் நாங்க எங்க வீடுகளுக்கு செடிக்காக தண்ணி விட்டோம், அது கூட கிடையாது. அது மாதிரி இருக்கும்போது இப்ப என்ன கவலைக்கிடமான விஷயம் என்றால், இப்போ செய்தித்தாள்களில் நீங்கள் வாசித்தால் தெரிந்தது என்னவென்றால், எங்களுக்கு 50 வயதுக்கு மேல் வந்த உடல் பிரச்சனைகள். நாங்க 50 வயதுக்கு மேல் பல காரணங்களால் உடல் பருமனாகிறது, எங்களுக்கு உடல் உபாதைகள் வருகிறது, ஆரோக்கிய பிரச்சனைகள் வருகிறது, இதெல்லாம் வருகிறது. இன்று அது 20 வயதில் வர ஆரம்பித்திருக்கிறது. கேள்விப்படாத புது புது ஆரோக்கிய பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிக்காச்சு. இதுக்கு எத்தனாமோ ரீசன்ஸ் சொல்றாங்க, பல காரணங்கள் இருக்கலாம். ஃபாஸ்ட் ஃபுட்னு சொல்றாங்க, டென்ஷன், எல்லாம் பல காரணங்கள் சொல்லலாம். ஆனால் முதன்மையான காரணம் உடற்பயிற்சி இல்லாதது என்பது ஆராய்ந்து தெரியப்பட்டுள்ளது. இப்போ அது நம்ம எப்படியாவது கண்டிப்பாக அதை நாம் திருத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் சுவர் இருந்தால் மட்டுமே சித்திரம் வரைய முடியும். அதனால ஓடி விளையாடி பார்க்கணும். இது உடல் வலிமைக்கு வேண்டி மட்டும் இல்ல. நீங்க எல்லாரும் விளையாட்டு வீரர்கள் ஆனும் நான் சொல்லல. உங்க உடல் வலிமைக்கு மட்டும் இல்ல நான் சொல்ல வருது. நம்ம எக்ஸசைஸ் பண்ணற டைமே என்னன்னா, நமக்கு மூளைக்கு ரத்த ஓட்டம் அதிகமாகும். என்டார்பின் மாதிரி ஹாப்பி ஹார்மோன்ஸ் சொல்லுவாங்க, அதையும் சுரக்குது உடல். அதனால நீங்க வேர்க்க விறுவிறுத்து விளையாடிட்டு வீட்டுக்கு வந்து குளிச்சு சாப்பிட்டா தானே தூக்கம் வரும். டிப்ரெஷன் வராது. என்ன குறையவ மாறுவாங்க, டிப்ரெஷன் வராது. இந்த டிப்ரெஷன், டென்ஷன், ஆன்சைட்டில உங்க தலைமுறையில முதல்ல நான் கேட்கிறேன். எங்க தலைமுறையில் இந்த வார்த்தை யூஸ் பண்ணியிருந்தோம்னா எங்க பெற்றோர்கள் அடிச்சிருப்பாங்க, டீச்சர்ஸே அடிச்சிருப்பாங்க. அது ஏன்? ஏன்னா நாங்க மாணவ பருவத்துல சந்தோஷமா இருந்தோம், ஆனந்தமா இருந்தோம். இப்ப அப்படி இல்லை. இப்ப எல்லாமே போட்டி ஆயிடுச்சு. அப்படி ஒரு போட்டி மனப்பான்மை வேண்டாம். போட்டி நல்லது, ஆனால் ஆரோக்கியமான போட்டியாக இருக்க வேண்டும். நாம் சரித்திரம் படைக்கணும்னு ஆசைப்படணும், அடுத்தவனை இறக்கணும்னு
கூடாது. அதே மாதிரி மனதிற்கும் பயிற்சி எடுக்கணும். உடற்பயிற்சியோட நிறுத்தாதீங்க. மனதிற்கு பயிற்சி என்னன்னா, மனதிற்கும் அறிவிற்கும் பயிற்சி வேணும். இது என்னோட 2வது வேண்டுகோள். என்னன்னா, நல்ல புத்தகங்கள் வாசிங்க. பாட புத்தகம் மட்டும் இல்ல, எவ்வளவோ பயனுள்ள தகவல்கள். இப்போ முகிதீன் சாரோட சிட்டுக்குருவி ஒவ்வொரு விலங்கு, ஒவ்வொரு பறவை எல்லாம் பத்தி ஆராய்ந்து எழுதியிருக்கிறது. எல்லா பறவை இல்லா விலங்குகளோட குணாதிசயங்கள், அவை மனிதனுக்கு என்ன பாடம் சொல்லி கொடுக்கின்றன, மனிதன் என்னெல்லாம் அதுல இருந்து கத்துக்கலாம், இன்னும் பிரமாதமா எழுதியிருக்க. அதெல்லாம் வாசிங்க. அப்ப உங்களுக்கு பொது அறிவு வளரும். உலகத்துல ஒரு மூலையில் என்னெல்லாம் நடக்குது, அதுல நீங்க என்ன கத்துக்கலாம். நீங்க ஆன்லைன்ல இந்த இன்ஸ்டால சும்மா போட்டதையே பார்க்காம எவ்வளவு மொழிகள் கத்துக்கலாம், புது புது மொழிகள் கத்துக்கலாம் ஆன்லைன்ல. அது உங்களுக்கு பயனுள்ள விஷயம். கிராஸ்வேர்ட் பசில், குவிஸ், செஸ், இது மாதிரி எத்தனையோ உங்கள் அறிவிற்கும் திறமைக்கும் சவால் விடும் விஷயங்கள் இருக்கின்றன. இதையெல்லாம் படிக்க படிக்க உங்களுக்கு மிகவும் பயன் கிடைக்கும். அடுத்த வேண்டுகோள், பிறருக்கு உதவி. நீங்க பண உதவியை பத்தி நான் பேசவே இல்லை, ஏன்னா எல்லாராலையும் அது முடியாது. குறைந்தபட்சம் எதிரில் கலங்கி நிற்கும் ஒருத்தனை, அது உங்கள் பள்ளி பருவம், கல்லூரி பருவமானாலும், அதற்கு பின் நீங்கள் வேலை பார்க்க போகும் எங்கே ஆனாலும், கலங்கி ஒருத்தன் முன்னால் நிற்கிறான் என்றால் அவனை கண்டுக்காமல் மொபைலை பார்த்து கொண்டு இருக்கும் இரக்கமில்லாத ஆளாக மட்டும் ஆகிவிடாதீர்கள். ஒன்றுமில்லை, ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தை, அன்பான அரவணைப்பு, நமது இந்திய பண்பான விருந்தோம்பல் பண்பு, இவற்றை கைவிட்டு விடாதீர்கள் என்று அடுத்த வேண்டுகோள் வைக்கிறேன். எனது அடுத்த வேண்டுகோள் என்னவென்றால், வெற்றி படிகளை நீங்கள் ஏறிக்கொண்டே போகிறீர்கள். நீங்கள் வெற்றியை அடையும் பொழுது நீங்கள் வந்த வழி, உங்களது பெற்றோரை, உங்கள் வெற்றிக்கு காரணமானவர்களை மறந்து விடாதீர்கள். சச்சின் தெண்டுல்கர் யாரு? காட் ஆஃப் கிரிக்கெட். அவ்வளவு மாபெரும் கிரிக்கெட் வீரர். அவர் எல்லா இன்டர்வியூல என்ன சொல்லுவார் தெரியுமா? நான் இவ்வளவு பிரமாதமா கிரிக்கெட் விளையாடுறேன், நான் என்னோட மூத்த சகோதரன் எனக்கு பக்க பலமா நின்று அவருடைய நேரத்தை தியாகம் செய்ததுதான் காரணம். அப்ப இவ்வளவு பெரிய வெற்றி அடைந்த ஒருத்தர் தன்னுடைய சகோதரனை மறக்கல. அந்த நன்றி வேணும். கிறிஸ்டியானோ ரொனால்டோ யாரு? ஃபுட்பால் பிளேயர். ஃபுட்பால் விளையாடி கை உடைச்சிருக்கிற ஆளுக்கு நல்லாவே தெரியும். அது பரவாயில்ல, கையை கால உடைச்சுக்கலாம், தப்பு ஒண்ணு. அதுவும் நம்மளோட வெற்றி படிகள்ல ஒண்ணுதான். அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா எல்லா இன்டர்வியூலையும்? என்னுடைய அம்மா தனி ஆளாக இருந்து என்ன வளர்த்தினா, அதனால மட்டும்தான் நான் இவ்வளவு வெற்றி அடைந்தேன். எவ்வளவு கஷ்டப்பட்டு தனி மனுஷியாக என்னை ஆளாக்கினார். அதனால் அவர் தனது தாயை தலையில் வைத்து தாங்குகிறார். இப்பொழுது அதை நம்ம நினைச்சு பார்க்கணும். நமது A.R. ரஹ்மான், இசைப்புயல், அவர் ஆஸ்கர் அவார்டு வாங்கினப்போ என்ன சொன்னார்? எல்லா புகழும் இறைவனுக்கு என்று சொன்னார். அதனால நீங்க இந்த தன்னடக்கம், நன்றி மறவாமை, இதையெல்லாம் வெற்றி படிகளில் ஏறும் பொழுது வைத்துக் கொண்டால் மென்மேலும் வெற்றி அடைவீர்கள், மென்மேலும் சரித்திரம் படைப்பீர்கள். நீங்கள் எல்லாரும் மேன்மேலும் சரித்திரம் படைக்க வேண்டும் என்ற வாழ்த்துக்களோடு நன்றி கூறி விடைபெறுகிறேன். எனக்கு முக்கியமா இந்த தொகுத்து வழங்குறவரோட எல்லா பேரையும் அவர் வாசிச்சுட்டு இருந்தாரு. அவர் பேர் என்னன்னு எனக்கு தெரியல. ரொம்ப பிரமாதமா தொகுத்து வழங்குறாரு. தமிழ் மாறன் ரொம்ப சூப்பரா தொகுத்து வழங்குறீங்க. அது அவ்வளவு ஈஸியான வேலை இல்ல. அவரோட தமிழ் ரொம்ப பிரமாதமா இருக்கு, கேட்கவே ஆனந்தமா இருக்கு.